என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பனின்று உன்னிடத்தில் ஆசை ஆசையாக ஒரு விஷயத்தைச் சொல்ல வந்திருக்கின்றேன். ஒருவேளை என் குழந்தை, என்னுடைய வார்த்தைகளை நீ தவிர்த்து விடுவாயானால் நான் கோபமாகச் செல்லவும் வாய்ப்புகள் அதிகம்தான். ஏனென்றால் நான் எப்படி உன்னிடத்தில் ஆசையாக பேச வருகிறேனோ அதுபோலத்தானே நீயும் அப்பன் என் மீது அன்பு கொண்டு என்னை தேடி வர வேண்டும். அதையெல்லாமும் தாண்டி என் பிள்ளை, நீ என்னை விரும்பாத பொழுது அப்பனுக்கும் நான் உன்னை தேடி வருவதில் சற்று குழப்பங்கள் உருவாகத்தானே செய்யும். நான் எதற்காக என் பிள்ளையிடம் பேச வேண்டும்? என் பிள்ளையின் மனதில் தோன்றும் சில விஷயங்களை நான் எப்பொழுதுமே உனக்கு தெளிவுபடுத்தத்தான் ஓடோடி வருவேன். அதே நேரம் உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுது அதை என்னவென்று நான் உனக்கு எடுத்துச் சொல்லவும் ஓடோடி வருவேன். சில காயங்கள் இந்த வாழ்க்கையில் சட்டென்று ஆறிவிடும். சில காயங்கள் நீண்ட காலம் நமக்கு நினைவில் இருக்கும். அதையே எண்ணி எண்ணி என் குழந்தை நீ பதறிக்கொண்டும் இருப்பாய். அப்படி இருக்கும் பொழுது உனக்காக நான் வருகின்ற இந்த நேரம் முழுக்க இனி நீ என்னவெல்லாம் உணர்கிறாயோ அது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த கருப்பன் உனக்கென்று துணையிருந்து எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருப்பது எல்லாமும் உனக்கு ஒவ்வொரு நாளும் முழுமையான ஒன்றை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரமும் நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து, எந்த காலமும் இந்த கருப்பன் உனக்காகவே வருவேன் என்பதனையும் புரிந்து நீ நிம்மதியோடு இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் ஆனந்தமாக வாழ வேண்டும். என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ளும்படியான ஒரு நிலையை இனி கட்டாயமாக உனக்கு கொடுக்கும். என் பிள்ளையே, அப்பன் இன்று குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை நிச்சயமாக உன்னிடம் விளக்கிச் சொல்ல வேண்டிய கடமையோடு வந்திருக்கின்றேன். ஏனென்றால் என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற சில விஷயங்கள் உனக்குள்ளிருந்து அதிகமாக உன்னை சோதித்து விட்டதை நினைத்து நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் இது எல்லாமும் ஒன்றுமில்லை என்று சொல்லும்படியாக உன் அப்பன் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கான காலத்தை நான் வகுத்து தந்து கொண்டிருக்கின்றேன். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எல்லாமும் சொல்லி என் குழந்தை, நீ பதறிய பதற்றங்கள் இனி இந்த வாழ்க்கையில் இல்லை எனும்படியான ஒரு நிலை நிச்சயமாக உனக்கு வர வேண்டும். என் தங்கமே, கருப்பன் சொல்ல சொல்ல உனக்குள் தோன்றுகின்ற சில மாற்றங்கள் என்றும் உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதனை மறக்காதே. நாம் எதை பற்றி யோசிக்கிறோம், எதை பற்றி சிந்திக்கிறோம் என்பதை பொறுத்துதான் எல்லாமுமே நமக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த காலங்கள் எந்த நாளுமே நம்மை நல்வழிப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த நேரம் இந்த கருப்பன் உன்னோடு துணையிருந்து உன்னை எந்த நிலையிலும் கட்டாயமாக மீட்டெடுப்பேன் என்பதனையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் ஒருவருக்கு வரும்பொழுதும் நல்ல காலம் ஒருவருக்கு வரும்பொழுதும் இந்த வாழ்க்கை அதை எல்லாமும் நமக்கு சரிவர சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எதையுமே யோசித்து நாம் எப்பொழுதும் கலங்கக்கூடாது. எதை பற்றியும் சிந்தித்து நாம் ஒருபொழுதும் மனம் வருந்தி நிற்கக்கூடாது. உனக்காகத்தான் நான் ஒவ்வொன்றையும் உருவாக்குகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு, உனக்காகத்தான் நான் ஒவ்வொரு விஷயங்களையும் நடத்துகிறேன் என்பதனை நீ ஏற்றுக்கொண்டு பெருவாழ்வு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த தெய்வம் உனக்கு எல்லா விஷயங்களையும் முன்னின்று நடத்தும் இந்த நாள் இனி எதற்கும் என் குழந்தை நீ கலக்கம் கொள்ளாதே. காலமும் நேரமும் உனக்கான பதிலை எப்பொழுதும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உனக்கு துணையிருக்கும் பொழுது இனி எந்நாளும் உனக்கு நல்ல மாற்றங்களும் நடக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையுமே நாம் உணரும் நேரம் கருப்பன் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் மேலும் பல அதிர்ஷ்டங்கள் உனக்கு கிடைக்கும். மேலும் மேலும் பல ஆச்சரியங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் வரை இனி எப்பொழுதும் உனக்கான நல்லதும் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு வாழ வேண்டும். உனக்கான நன்மைகளும் இந்த வாழ்க்கையில் பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னை மேலும் மேலும் சோதனைப்படுத்தி இருந்தாலும், இத்தனை காலமும் உனக்கு கிடைத்த இந்த பிரச்சனைகள் எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லதொரு நேரத்தை உருவாக்கி தர வருகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதையுமே யோசித்து இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்தது போதும். இனிமேல் கருப்பனின் அன்போடு உனக்கு ஒரு உச்சகட்ட சந்தோஷம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் உனக்கு கிடைக்கப் போகிறது. இந்த விஷயம் இனி நடக்குமா நடக்காதா என்ற எண்ணங்கள் எல்லாமும் நீங்கி, இது எல்லாமும் இனி உனக்கு நடந்தே தீரும் என்ற ஒரு உணர்வை நிச்சயமாக அது உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. நிச்சயமாக உனக்கான புரிதலை அது கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் இருக்கும் காலங்கள் முழுமையிலும் உனக்கு எது நடந்தாலும் அவை அத்தனையும் உனக்கே என்று சரியாக நான் நடத்தி கொடுப்பது போல இந்த தெய்வம் உடனிருந்து உன்னை எப்பொழுதும் காத்து நிற்கும் என்பதனை நீ மறக்காதே. காலமும் நேரமும் உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் நிச்சயமாக உன் வசமாக்கி தரும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த நேரம் இனி உனக்கு என்ன நடக்க வேண்டும், இந்த கருப்பன் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை எல்லாமும் நீ சரிவர தெரிந்து கொள். எதையோ யோசித்து நாம் கலங்கி இருந்தது போதும். இனிமேல் நடப்பதை ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள். யார் என்ன சொன்னாலும் நம் கருப்பன் நமக்கு துணை இருக்கிறார் என்ற உன்னுடைய அந்த எண்ணம் போதும். அது ஒன்றே உன்னை எப்பொழுதும் சரியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இது ஒன்றே உன்னை எப்பொழுதும் சரியாக வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் நேரங்கள் இனி எந்த இடத்திலும் உன்னை நிச்சயமாக காயப்படுத்தாது. உனக்கான அன்பை கொடுத்து இந்த வாழ்க்கை வாழச் சொல்லும் என்பதனை நீ எப்பொழுதும் மறக்கக்கூடாது. நான் இருக்கிறேன் என்ற நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான சந்தோஷங்களை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த கருப்பனை நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒரு தெய்வமாக எப்பொழுது நினைத்தாயோ, தெய்வம் என்று நினைக்காமல் உன் தந்தையாக என்னை நீ அப்பொழுது அரவணைத்தாயோ, உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதனை எப்பொழுது நீ புரிந்து கொண்டாயோ, அப்பொழுதே இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு நிலைகளையும் உறுதியாக தந்து விட்டது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி ஒட்டு மொத்தமாக உன்னை சரியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நாம் ஆசைப்பட்டது நடக்கவில்லை என்றவுடன் நாம் கலங்குவதை எல்லாமும் நிறுத்திவிட்டு, நாம் விரும்பியது நடக்கவில்லை என்றவுடன் என் பிள்ளை நீ எதற்கும் மனம் பதறாமல் நின்றுவிட்டு, உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொண்டால் அது போதும். கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கை நல் மாற்றங்களை கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை உனக்கு ஆச்சரியங்களை கொடுக்கும். எதையுமே யோசித்து யோசித்து என் பிள்ளை நீ பதறியது எல்லாமும் போதும். இத்தனை நாளும் கருப்பன் இருந்த ஒரு நம்பிக்கை உனக்குள் இருக்கும் என்றால், இந்த 18ஆம் படி கருப்பண்ண சாமி உன் வாழ்க்கையில் இனி உனக்கென நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உன்னை மெய் சிலிர்க்க வைக்கும். உன்னால் நினைத்து கூட பார்த்திட முடியாத சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும். நீ நிம்மதியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், உன்னுடைய மனது மகிழ்ச்சி அடைய வேண்டும், நீ மேலும் மேலும் பேரானந்தம் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருப்பன் உன்னை தேடி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. எந்த தருணத்திலும் உனக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக கைவிட்டு விடக்கூடாது. நல்லது வேண்டி உள்ளதை சொல்லி நான் இந்த வாழ்க்கையை உனக்கென தருகின்ற இந்த நேரம் இனி என்ன நடந்தாலும் இதையெல்லாமும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்காதே. கருப்பன் இருக்கும் பொழுது உன் வெற்றி உன்னை நிச்சயமாக நம்பிக்கையோடு வாழச் சொல்லும். இந்த தெய்வம் உடனிருந்து உன்னை காத்து நிற்கும். கருப்பன் என்ற தெய்வம் உனக்காக இருப்பது இனி எந்த நிலையிலும் உனக்கு புரிந்துவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. தெய்வம் எதையுமே உணர்த்திவிட வேண்டும் என்று நினைத்து விட்டால்
இனி இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பன் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன தேவைகளை உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கான நல்லதும் இனி உன்னை தொடர்ந்து வந்து நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, அன்பு என்ற ஒரு விஷயம் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிறது. நானும் அதே அன்பினால்தான் உன்னை ஆட்டி படைக்க நினைக்கிறேன். ஒரு தகப்பனாக உன் வாழ்க்கையின் மீது நான் கொண்ட அக்கறையை நீ ஒருபோதும் சந்தேகிக்காது. பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை என்று எதுவும் கிடையாது. ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாமும் தீரக்கூடிய பிரச்சனைகள் தான். நீ இப்படியே இருந்துவிட முடியாதல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கே என்று சரியாகவே நடக்கும் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள். உனக்கே என்று இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள். எந்த காலமும் எதையும் யோசித்து என் பிள்ளை நீ மனமுடைந்து நிற்கும் இந்த நேரங்கள் முழுக்க இந்த கருப்பனின் அன்போடும் அருளோடும் உனக்கு நிச்சயமான ஒவ்வொன்றும் சரியாக உன்னை தொடரும் என்பதனை புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதே நடக்கும். இந்த கருப்பன் உனக்கு துணை இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் யோசிக்கும்படி எதுவுமே இந்த வாழ்க்கையில் அவ்வளவு பெரிதான காரியம் அல்ல. நாம் இருக்கும்படி எந்த விஷயங்களும் அவ்வளவு பெரிதான துன்பம் அல்ல. எல்லாமுமே சரி செய்யக்கூடிய விஷயங்கள்தான். எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் இருந்து முடித்து வைக்கக்கூடிய விஷயங்கள்தான். அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் அத்தனையையும் நீ உணர்ந்து கொண்டு இந்த கருப்பன் உன்னை தொடர்ந்து வரும் இந்த நேரங்களை புரிந்து கொண்டு எதற்கும் அஞ்சாமல் இந்த வாழ்க்கையை நீ மன நிம்மதியோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காது. ஆசையின் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் உணர வேண்டும் என்று நினைக்கிறோம் என்றால் இனிமேல் நடப்பது எல்லாவற்றையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கிறது என்பதனை நாம் உணர்ந்து விட்டால் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை நம்மால் நிச்சயமாக மீட்டெடுத்து விட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த சோதனைகளை நிச்சயமாக கடந்து உன்னால் வாழ முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்தில் எல்லாமும் என் பிள்ளைக்கு கஷ்டங்கள் வந்தது என்பதனை நான் அறிவேன். எந்த இடத்தில் எல்லாமும் என் பிள்ளைக்கு சோதனைகள் வந்தது என்பதனை நான் அறிவேன். அப்படி உன்னை தேடி வருகின்ற இந்த சோதனைகளும் வேதனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகி நடக்கிறது என்றால் அந்த இடத்தில் தெய்வம் உனக்கு கை கொடுத்து உதவுகிறது என்பதனையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? தெய்வத்தை முழுக்க முழுக்க யாரால் உணர முடிகிறதோ அவர்களுக்கு எல்லா பிரச்சனைகளுமே ஒன்றுமில்லாததாக தோன்றும். பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்ற மனப்பக்குவம் இருக்கும். நல்லது வேண்டி நாம் எதை செய்தாலும் இந்த வாழ்க்கை நமக்கு நல்லதை கொடுக்கும் என்ற உணர்வு அவர்களுக்குள் வரும். இப்படிப்பட்ட நேரமும் இப்படிப்பட்ட யோசனைகளும் இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு சரியாக இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் உணர்ந்து புரிந்து நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு அக்கறையும் அந்த வாழ்க்கையில் வந்துவிடும். தெய்வத்தை கண்ட பிறகு வேறென்ன தோன்றும்? தெய்வத்தை கண்ட பிறகு இந்த வாழ்க்கையில் வேறு எந்த ஒரு விஷயங்களும் இங்கு ஒருவருக்குள் தோன்றுவது கிடையாது. இதுதான் நிலையென்ற ஒரு எண்ணம் உருவாகிவிடும். இதை தாண்டி இந்த வாழ்க்கையை நாம் யோசிக்கும்படி எதுவுமே இல்லை என்பதும் நிச்சயமாக இங்கு ஒவ்வொருவருக்கும் புரிந்துவிடும் என்பதனை நாம் மறக்கக்கூடாது. கருப்பனுக்கு தன் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் காணும் பொழுது இவர்களினுடைய மனநிலையை பற்றி நான் உணர முயற்சி செய்கிறேன். அதாவது எந்த சூழ்நிலை எப்படியெல்லாம் உன்னுடைய மனதை மாற்றி இருக்கிறது என்பதனை கண்டு நீயும் எதையும் நல்லபடியாக எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு கருப்பனும் வந்துவிட்டேன். உன்னை நான் திருத்த முயற்சி செய்தேன். உன்னை நான் நல்வழிப்படுத்த முயற்சி செய்தேன். ஆனால் இது எதுவுமே நடக்காத பொழுது நான் உன்னை உன் போக்கில் விட்டு உனக்கான அனுபவங்களை கொடுத்துத்தான் அதிலிருந்து உன்னை வெளியெடுக்க முடியும். நான் மட்டும் நினைத்து விட்டால் போதுமா? நீயும் நினைக்க வேண்டும். நீயும் கருப்பனின் வார்த்தைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். கருப்பன் நமக்கு செய்வார் என்ற நம்பிக்கை உனக்குள் நிச்சயமாக வேண்டும்.
உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் முழுக்க இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நடத்தும் என்ற புரிதல் உனக்குள் வேண்டும். இனி எந்த நாளும் நான் உன்னை தொடரும்போது உனக்கான காலம் முழுக்க இனி உன்னை ஆனந்தப்படுத்தும் என்றது நிச்சயமாக உனக்கு தெரிய வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எந்த இடத்திலும் என் பிள்ளையினுடைய மனது யோசிக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இனிமேல் இந்த கருப்பனின் அருளோடு உனக்கு உச்சகட்ட நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கிறேன், இந்த கருப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை நீ ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. தெய்வம் எப்பொழுதும் தன் பிள்ளையை அன்பால் அரவணைக்க தயாராக இருக்கிறது என்றால் அந்த அன்பை பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்க வேண்டும். அந்த அன்பை உணர்வதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். வெற்றியை தொடாமல் சென்றுவிட முடியாது. வாழ்க்கை உனக்கு வேண்டிய நன்மைகளை கொடுக்காமல் போய்விடாது என்பதனையும் நீ புரிந்து கொள். நல்லதே நடக்கட்டும். எப்பொழுதும் என் பிள்ளை ஆனந்தமாக இருக்க நீ கற்றுக்கொண்டால் இன்னும் உன்னை நன்மைகள் தான் தேடி வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.